பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாக அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இதோ தாகமா இருக்கிறேன். உண்மையாகவே அவர் அவருடைய தாகத்தை சொல்லவில்லை. ஆத்துமாக்களுடைய தாகம், பாவத்தின் மேல், சாபத்தின் மேல், பிசாசு மேல் கட்டப்பட்டிருக்கிற விடுதலை பெற வேண்டும் என்ற தாகம். உண்மையிலே அவருக்காக ஊழியர்கள் தேவ சித்தத்தை உண்மையோடு செய்யும்படியாக, விடுதலையோடு ஆராதிக்க முடியாக, உலக ரட்சிக்கப்படும்படியாக அவர் தாகமா இருக்க என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒருவரை மாத்திரம் மறுபடியும் பார்க்கலாம். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே. ஆமென். எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானார் இயேசு. என் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பே சத்தம் எல்லாரும். கல்வாரி அன்பே ஓரபாஷால வரபக வரபரபாஷை பார்க்கையிலே. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அன்பே எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை இந்த வேளையிலும் நம்மை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுப்போம். காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடித்தே. அவை கை கால்கள் விழாவிலே உனக்காக பொறுப்படி செய்து காயங்களிலே அடைந்தார். நன்றியானவரே, உள்ள உடையது ஆண்டவரே. எங்களுக்காக பாடுகள், எங்களுக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாமே. நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய உடைத்து ஒப்பு கொடுப்போம். நேசர் அன்புக்காக நாம் எதை கொடுத்தாலும் அது போதாது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் போக்கும்படியாக சிலுவையிலே தன்னையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் உடைத்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, திருவிருந்து எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னை ஒரு விசை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. நான் இன்னும் தாழ்மைப்படுகிறேன், இன்னும் அதிகமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள், பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் எல்லாம் மாறட்டும் என்று இந்த இரவேளையிலே நம்ம அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து சரீரத்தை புசிப்பதற்காக, அவர் இரத்தத்தை குடிப்பதற்காக நாம் ஆயத்தமாவோம்.
கர்த்தர் எல்லாரும் ஒரு விசை நாம் சோதரிப்போம். சோதர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திற்காய், அவருடைய இரத்தத்திற்காய், பரிசுத்த இந்த புனித வியாழனுக்காய், உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சாக்கிரமத்துக்காக சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இரவு வேளை ஒரு விடுதலையின் வேளையாக, அந்த எகிப்திற்கு அது விடுதலையின் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள் ஒரு விடுதலையாக காணப்பட்டது. இந்த இரவு வேளையில் இயேசுவாயும் பஸ்கா உனக்காக அடிக்கப்பட்ட இந்த இரவு வேளையிலே நீ ஒரு விடுதலையோடு ஒரு சமாதானத்தோடு நீ கடந்து செல்ல போகிறாய். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். தேவாவினாலே ஏவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரர் ஒருவரும் சகோதரி ஒருவருமாய் இந்த புனித வியாழன் பரிசுத்த திருவருள் சாபித்தனாலே தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக வரவேண்டிய தேவஜனங்கள் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும்படியாக நாம் ஆயத்தத்தோடு இந்த வேளையினுடைய குறைகள் குற்றங்களாம் அறிக்கை செய்து நம்மை ஒப்பு கொடுத்து அதை எடுக்கும்படியாக விசேஷமாய் ஜீவ வார்த்தை மூலம் தேவன் பேசும்படியாக தேவைப்பட்டவர் கருத்தாய் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். சகோதரர் ஒருவரும் சகோதரிமாய் ஜெபிக்கலாம். சகோதரமார் யாரும் ஒரு ஆள் ஜெபிங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த தினத்திலும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உம்முடைய இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாய் தேவன் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்காக ஆண்டவரே 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திருவிருந்து பகுதியிலும் இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். குற்றமற்ற மனசாட்சியோடு காணப்பட தேவன் நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளான பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவன் நீர் அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிடும்படியாய் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் சுனல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிமார் ஜெபிங்க. சூத்ரம் 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 சூத்ரிக்கிற பிதாவே, துதிக்கிற சுவாமி, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற பரலோகத்தில் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மையான கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சூத்ரிக்கிறோம், மைப்படுத்துகிற கர்த்தாவே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே மை துதிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சிந்தி கர்த்தாவே, எங்களை மீட்ட தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற கர்த்தாவே, வெளியினாலும் கொலையினாலும் மீட்கப்படாமல் கர்த்தாவே, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கர்த்தாவே எங்களை மீட்டுக் கொண்ட உம்முடைய தெய்வமே நன்றியோடு துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே சோத்திரையா, சோத்திரம் கர்த்தாவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தாவே நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டதான கர்த்தாவே, அந்த நாட்களுக்கு முன்னதான கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சுவாமி. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஆண்டவரே, அதரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிற கர்த்தாவே, மனுமக்களுக்காய் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, பரியாரியாய் கர்த்தாவே, எங்களுக்காய் பலியான தெய்வமே நன்றியோடு துதிக்கிற சுவாமி. சோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த ராத்திரியில் ஆண்டவரே நம்முடைய சீஷரோடு கூட கர்த்தாவே எங்களுக்கு முன் மாதிரியாய் கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சிந்தப்பட்டதற்காய் கர்த்தாவே, உம்முடைய மாமிச ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே பிற்கப்பட்டதே கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும்படியாய் கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே நீர் திருவிருந்தை ஸ்தாபித்த அந்த நாளை கர்த்தாவே
இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமாய் பரிசுத்தமாகும்படியாய் கர்த்தாவே Jesus. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தாவே இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா செபிக்கிற ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இதை புசிக்கிறவன் கர்த்தாவே மரியாமலும் இருப்பான் வார்த்தைப்படி கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் வருகை மட்டும் கர்த்தாவே என்னை நினைவு கூறுங்கள் வார்த்தையின்படி கர்த்தாவே தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்காய் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திர சுவாமி ஸ்தோத்திரம். தேவனே நீர் கர்த்தாவே காண்பித்தமுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே நன்றி. இந்த நாளில் கர்த்தாவே தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் தடைப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே நான் வரும் வரையில் என்னை நினைவு கூறுங்களை வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்காய் இருந்தாவே சோத்திர சுவாமி சுவாமி தம்முடைய கர்த்தாவே பாடும் மரங்களை கர்த்தாவே இந்த தியான வேளையில் சுவாமி சேஷமாய் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அப்பமும் கர்த்தாவே ரத்தத்தில் நாங்கள் பரிசுத்தத்தோடு பானம் பண்ணி கர்த்தாவே இமைக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே மறுமையிலே உம்முடைய நித்திய ஜீவனை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சுவாமி எங்களை ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தல்ல வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் வந்த எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தந்து சுவாமி நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு கர்த்தாவே இந்த பந்தியிலே நாங்கள் பந்து பெற கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் செய்தலோ சேஷமாய் கர்த்தாவே உன்னதத்தினுடைய வார்த்தைகளை வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே ஜெபிக்கிறோம். எங்களை இருதயத்துக்கு ஏற்ற ஆமென். வார்த்தைகளை தந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை நாங்கள் உற்று ஸ்தோத்திரம். சோதித்து ஆராய்ந்து அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழியிடத்தில் உண்டோ என்று பார்த்து கர்த்தாவே ஒரு விசை ஊடகங்களை நித்திய வழியிலே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி தொடர்ந்து இந்த ஆராதனை மட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா ஹalleluya ஆமென் Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புனித வியாழன் ஆராதனைக்காக நன்றியோடு நான் தேவனை சோத்தரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென் ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் எல்லாரும் தியானித்தோம். தொடர்ந்து அந்த வாரம் முழுவதும் இது பரிசுத்த வாரமாக காணப்படுகிறது. இந்த வியாழக்கிழமை மாண்டி தேஸ்டே என்று சொல்லி சொல்வார்கள். என்றால் புனித வியாழன் என்று தமிழிலே கடந்து வரும். இன்னும் ஹோலி கம்யூனியன் என்று சொல்லி இந்த நாளை திருவிருந்தை சாபித்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் திருவிருந்து எடுத்து தேவன் காமித்த மாதிரியை அங்கே வைத்து செல்கிறார்கள். லார்ட்ஸ் சப்பர் என்று சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கிறது, அல்லது டேபிள் என்று சொல்லி இருக்கு, லார்ட்ஸ் டேபிள் என்று சொல்லியும் இருக்கிறது. இரவிலே அது சாபித்தார் என்றும் அது காணப்படுகிறது. இப்படி தேவன் புனித திருவிருந்து ஆராதனையை தேவன் சாபித்த நாள். ஏன் இதை சாபித்தார் என்றால், திருச்சபை வரலாற்றிலே மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது இரண்டு. ஒன்று ஞானசானம், இரண்டாவது திருவிருந்து. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த சாக்கிரமத்துகளை, இது பேர் வந்து எபிரேய மொழியிலே சாக்கிரமத்து என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. இதை தேவன்
திருச்சபைக்காக ஸ்தாபித்தார். இதை ஸ்தாபித்தது நோக்கம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவங்களிலிருந்து விடுதலை செய்து ஞானசாரம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டமிட்டிருந்தார். அப்படி யார் புசிக்கிறார்களோ அவர்களை நான் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக்கொண்டு அங்கேயும் ஒரு பந்தி இருக்கிறது, அந்த பந்தியிலையும் பங்கு பெற வைப்பேன் என்று சொன்னார். கையிலொத்தி ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பந்தி மாத்திரமில்லை, அங்கே ஒரு பந்தி இருக்கிறது, அந்த பந்தியிலும் நாம் பங்கு பெற போகிறோம் என்பதை நினைவு கூறும்படியாகவும், விசேஷமாக கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர்களை இந்த திருவிருந்திலே பங்கு கொண்டவர்களை உயிரோடு எழுப்புவார், அல்லது ரகசிய வரிகளே நாம் மர்வமாக எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த திருவிருந்தை ஸ்தாபித்தார். இன்றைக்கு திருவிருந்து என்பது என்ன, யார் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், அதனால் என்ன இன்றைக்கு நமக்கு நன்மை இருக்கு என்று சொல்லி அனைவருக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒரு விழாவாக அல்லது சடங்காச்சாரமாக இதை இன்றைக்கு ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, இன்னும் இசிஐ, சில கிறிஸ்தவர்கள் இதை இன்றைக்கு ஒரு சடங்காச்சாரமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய நோக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், தேர் நாட் ஹோலி ஸ்பிரிட், அவர்களுக்கு ஹோலி கோஸ்ட் கிடையாது, ப்ளஸ் தேர் நாட் சால்வேஷனும் இல்லைங்க. அவங்க பெயர் கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள். சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது தலைமை அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்தாவின் வரத்தோடு செய்து ஞானசாரம் எடுத்து அந்த இதை ஸ்தாபித்தார்கள். இந்த சாக்கிரமத்துகளை தேவன் சொன்ன மாதிரியை செய்தார்கள். சபை 150 வருஷம் இலங்கியது. சபை விழுந்து போன வெறுப்பு சிதறப்பட்டது. அதுக்கப்புறமாக ரோமன் மார்க்கம், அதுக்கப்புறமா டிஎல்சி, அப்புறம் சிஎல்சி, ஏஎல்சி என்று சொல்லி வெளியிலே பரவி வந்ததுங்க. முதலாவது பெண்டிகாஸ்ட் அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண்மணி தான். அந்த பெண்மணி பேரை கூட உங்களுக்கு நான் இதில் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பெந்தோகோஸ்ட் நாளிலே நான் சொல்லியிருக்கேன், யார் இழந்த பரிசுத்தாவியை பெற்றவர் என்று சொல்லி, அந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் என்று சொல்லி அதற்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலே அதை பெற்ற அந்த பரிசுத்தாவியை இழந்ததை மறுபடியும் பெற்ற ஒரு பெண்மணி தான். அவர்கள் அங்கே ஆரம்பித்து இலங்கைக்கு கடந்து சென்றார்கள். அங்கே இலங்கை பெண்டிகாஸ்ட் என்று சிபிஎம் என்று ஆரம்பித்தார்கள். அப்படி இந்தியாவுக்கு வந்தது இந்தியன் பெண்டிகாஸ்ட் என்று ஆரம்பித்தார்கள். அடுத்து மாரநாதா, அடுத்து கிருபா பிரதர் மிஷன், அந்த மிஷன் எல்லாமே உருவாக்கி கொண்டு வந்தே இந்த நாட்களிலே ஓரளவு கர்த்தர் சத்தியத்தை விளக்கினார். இந்த புனித திருவிருந்து கூட பெந்தகோஸ்து சென்ற சபைகளை நிறைய பேர் எடுப்பதில்லை. பெந்தகோஸ்து சபையில் அநேக இடத்துல நான் இருந்திருக்கிறேன். மெயின் சர்ச்சஸில் இதை எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் சில பேர் அவ்விதமாக புனித வெள்ளியை கொண்டாடுவதில்லை. அந்த மாதிரிலாம் சில சபைகள்லாம் இருக்கிறது. நமக்கு கர்த்தர் திருச்சபையிலே வெளிப்படுத்தி எல்லா காரியங்களையும் நன்மையானதை செய்யணுங்க, பாவம் தான் செய்யக்கூடாது. எது நன்மைங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நினைவு கூற முடியாத செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவ்விதமாக இதை ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு சடங்காச்சாரமோ அல்லது எப்பவும் போல நாம் கூடி வருகிற காரியமோ அல்ல. இதில் பொதுவாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை திருவிருந்தை எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, குழந்தைகளும் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பல திருச்சபைகளே இந்த நாளையில் கேட்டில் நிற்க வச்சுருவாங்க. திருவிருந்தை அப்படி தான் செய்கிறாங்க. மாதம் ஒரு தடவை வரும்போதே நீங்கள் ஒரு குப்பி இருக்கும், அந்த குப்பியில் ஒரு ரவுண்ட் இருக்கும், வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. நீ ஞானசானம் எடுத்திருந்தியா எடுக்கலையா, அல்லது பாவத்தை விட்டு நீ வெளியே எடுத்தையா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி தான் இன்றைக்கி வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முறையாகவே பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து பாதங்களை கழுவி தேவனுடைய சமூகத்திலிருந்து முறையாக இன்றைக்கு சிஸ்டமாக நம்முடைய திருச்சபையிலே கடவுளுடைய கிருபையினாலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீங்கள் நல்லவர்கள், நாங்களும் நல்லவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதேவிடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் மைக்கிலே எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்பதே. பரலோக பிதாவே,
இந்த திருவசனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அடியனை மறைத்து இதில் வெளிப்படும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள், பேசுகிற வார்த்தைகள் உமக்கு எல்லாமே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இல்லைங்க, என்ன சொல்லியிருக்குங்க? மிகவும் ஆசையா இருந்தேன். அதாவது அந்த பஸ்காவை தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த நாள் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க போகிறோம், அவருடைய நினைவு கூறுதலை நாம் செய்ய போகிறோம், சாக்கிரமத்தை இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குன்னு நாம் தகுதியாக போகிறோம் என்று சொல்லி ஆசையா இருந்தேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாருங்க, நான் மிகவும் அவர்களோடு கூட சேர்ந்து, நல்லா கவனிச்சுங்க, அவர்களோடு சேர்ந்து புசிப்பதற்கு நான் மிகவும், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து உண்மையாகவே இந்த வசனத்து பிரகாரம் திருவிருந்து இருக்கும்போது நம்மோடு கூட இயேசும் வந்து புசிக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமை, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஏன் அப்படித்தான் போட்டிருக்கு. இன்னொரு வாசிங்க, 15 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, பாடுபடுவதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவே மிகவும் ஆசையா இருந்தேன். ஹல்லேலூயா. யாரோடு கூட? தெரிந்தெடுத்துக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அதிகாரம் பெற்றவர்களுடைய எல்லாரோடு கூட இல்லைங்க. இந்த சாபித்ததை 12 பேருக்கு மாத்திரம்தான் இந்த கட்டளையாக கொடுத்தார். 70 பேருக்கு கொடுக்கவில்லை. முதல்ல தரிசனமான மகத்தலா மரியாளுக்கோ பெண்களுக்கோ இதை சொல்லவில்லை. நல்லா கவனிச்சுங்க. சபை சப்ஜெக்ட் வரும்போது அவர் யாரை முன்படுத்துகிறார், எதை செய்கிறார் என்று பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அதிகாரம் பெற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் திருவிருந்து கொடுக்க முடியாது, எல்லாரும் திருவிருந்து எடுக்க முடியாது. திருவிருந்து கொடுக்கிறவர்களும் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவை தரிசித்திருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். திருவிருந்து கொடுக்கிறவர் நாங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசுவை போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஊழியரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவிருந்து கொடுக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் குறை சொல்லக்கூடாது. நம்மளை பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். திருவிருந்து அந்த காலங்களிலே நாங்கள் போடுவதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்பாக ஆயத்தப்படுவேன். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பக்குவமாக போடுவோம். எல்லா வேலையுமே எங்களுக்கு தெரியுங்க. இந்த இடத்துல நிற்கிறேன்னா சாப்பாடுலேருந்து திருவிருந்துலேருந்து கக்கூசு கழுவுலேருந்து கழுவித்தான் இங்கே வந்து நான்லாம் நிற்கிறேன். ஆனால் இங்கே இருக்க பரிசுத்தவான்களும் பாக்கியவான்கள். திருவிருந்து மாத்திரம்தான் நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் முறையாக நகத்தை வெட்டணும், முதல்ல குளிச்சிருக்கணும், பாவரிக்கை செய்திருக்கணும். திருவிருந்து போடுறவங்களும் கூட கொஞ்சம் சவுண்டு வைங்க, சவுண்டு சரியில்லை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 3 நாளைக்கு முன்பாகவே குடும்ப காரியங்களை விலகி இருக்க வேண்டும். அவர்கள் தன்னை தியாகம் பண்ணி இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. ஏன்னா திருவிருந்து முக்கியமான அவருடைய சரீரம், அவர் இரத்தங்க. கொடுக்கிறவங்க இயேசுவை போல அன்புள்ளவர்களாக தாழ்மையுள்ளவராக இருக்க வேண்டும். எடுக்கிறவர்கள் நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்போஸ்தலரை போல சீசர்களை போல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென். அப்போஸ்தலர் லெவலுக்கு நீங்க இருக்கணுங்க. சகோதரிமாராக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யார் லெவலுக்கு இருக்கணுங்க? அப்போஸ்தலர் லெவலுக்கு இருக்க வேண்டும். என்றால் எல்லாவித பொறுமை. அப்போஸ்தலர் என்றால் என்ன? இறைவனை தரிசித்து இருக்கணுங்க, அனுப்பப்பட்டிருக்கணுங்க. எல்லாவித பொறுமை, எல்லாவித கீழ்ப்படிதல், எல்லாவித தாழ்மை இருக்க வேண்டும். அவை கொடுக்கிறவர்களாகிய நாங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும். ஆமென். அன்பு உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், தேவ சித்தத்தை செய்வர்களாய் எடுக்கிறவர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படி பரிசுத்தத்தோடு, அவர்கள் எப்படி வைராக்கியத்தோடு, அவர்கள் தேவ மாறுபாடு சந்ததியை விட்டு பிரித்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னது போலவே நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த இடத்தில் நீங்க வாசித்த பஸ்கா என்றால் என்ன? இது திருவிருந்தை குறிக்கிறதா அல்லது பஸ்காவை குறிக்கிறதா? இப்போது அதிலே 22ஆம் அதிகாரம் 14லிருந்து 20 வசனம் வரை வாசிங்க. வேலை வந்தபோது அவரும் அவரோட கூட 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். பாருங்க, வேலை வந்தபோது தேவனுடைய வேலை, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேலை வந்து விட்டதுங்க. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. இந்த இரவு நேரம்னா பஸ்காவை இரவிலே புசித்தார்கள். சில பேர் நான் ராபோஜனம் என்று சொல்லியிருக்கபடினால் இரவில் தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அது தப்பு இல்லைங்க. நம்ம இரவில் வைத்திருக்கிறோம், பகல்லே வைத்திருக்கிறோம். ஏன் இரவில் வந்து தெரியுமா? பஸ்காவை இரவில் தான் புசித்தாங்க. அந்த பஸ்கா பண்டிகை நாளில் தான் இதை ஸ்தாபித்தார். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் மற்றவர்களுக்கும். நாம் ரெண்டுமே செய்கிறோம். ஈவினிங் நம்ம வச்சுருக்கோம், மார்னிங் வச்சுருக்கோம். தப்பு கிடையாது. அங்கே உங்களுக்கு இரவுங்க, இங்கே பகலுங்க. எல்லா உலக மக்களுக்காகத்தான் தேவன் சிலுவையிலே அறைந்தார். அங்கே பகல்னா இங்கே இரவு. எந்த நேரத்தை குறித்து ஒன்றும் இல்லை. ஏன் இந்த ராபோஜனம்? சில பேர் இதை தொங்கிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சும்மா 1% தவறாக அவர்கள் போதிக்கிறாங்க. தவறில்லை. அதாவது நம்ம வந்து எதையுமே நல்லதை எடுத்துக்கிறோங்க, அவ்வளோதான். இதில் உள்ள நல்லதை எடுத்துக்கணும். நீ மதியானத்துலேயும் புசி, காலையிலையும் புசி, வாரந்தோறும் புசி, டெய்லி புசிக்கலாம், மாதந்தோறும் புசிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. சில இடத்துல மாதந்தோறும், சில இடத்துல 3 மாதத்துக்கு ஒரு தடவை, பல எப்படியே செய்கிறாங்க. ஆனால் அதிகாரத்தோடு முறையோடு அங்கே அதிகாரம் பெற்ற ஊழியர்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நாம் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அந்த வேலை வந்தபோது என்று சொன்னால் பிதாவுடைய சித்தத்தை செய்ய அவர் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கடைசி பஸ்காவை அவர் அங்கே உள்ளே அந்த நாளிலே எருசலேம் கடந்து வந்து அந்த பஸ்காவிலே அவர் கலந்து கொள்கிறார். இப்போ வாசித்து முடிச்சிருங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று இனி புசிப்பதில்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதை பிட்டு அவைகளுக்கு கொடுத்து, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. போஜனம் பண்ண பின்பு பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஒன்று பஸ்கா, இன்னொன்று திருவிருந்து. நல்லா கவனிச்சுங்க. பஸ்கா அவர் 430 வருஷம், 400 வருஷம் தாங்க, 30 வருஷம் ஏற்கனவே அவங்க மாட்டியிருந்தாங்க. ஆபிரகாமுடைய கணக்கை சொல்றார். அவர்கள் அங்கே அடிமைத்தனத்துக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக இருந்தார்கள். அந்த விடுதலை நாளை, கடைசி நாள் விடுதலை நாளை, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து இரத்தத்தை பூச வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதை எப்போது என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சாயங்காலத்தில் அடிக்கணுமா, இரவு வேளையிலே அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஸ்டார்ட் பண்ணி புசித்து, எப்படி புசிக்க வேண்டும்? சுட வேண்டும். எப்படி என்றால் அதை வந்து நீங்கள் அவிக்கலாம் கூடாது. இப்போ பாருங்கள், தந்தூரின்னு சொல்லுவாங்க. அந்த வாலியர்களுக்கு தான் தெரியும். தந்தூரி சிக்கன், இன்னும் மந்தூரி சிக்கன், பார்த்தீங்களா, கிரில் சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து என்னவென்றால் அவர்கள் அக்கினியிலே அதை சுட்டார்கள். எதில் சுட்டாங்க? அக்கினியில். ஆனால் நார்த்தில் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. நார்த்தில் சுடுறதை பூரா நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இதில் அப்படிலாம் கிடையாதுங்க. அவிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சுட்ட மாமிசம், அதை அவர்கள் புளிப்பில்லாத அப்பம். என்ன அப்பங்க?
புளிப்பில்லாத அப்பம். புளிச்ச இட்லி தோசை இன்னும் அதெல்லாம் புளிச்சதெல்லாம் அது கிடையாதுங்க. புளிப்பில்லாத அப்பமாக இருக்கணும். அடுத்து வந்து கசப்பான கீரை. என்ன கீரைங்க? கசப்பான கீரை. இதை மூன்றையும் அவர்கள் இரவு வேளையிலே புசித்து கர்த்தர் அன்று ராத்திரியிலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். யாத்திராகமம் 12:6 இது எழுதியிருக்கிற ஒருவர் முடிந்தால் வாசிங்க. யாத்திராகமம் 12:6 சீக்கிரம் வாசிங்க. 12:6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு அதை புசிக்க கடவர்கள். போதும். 6-7 கிளியராக நீங்கள் தொடர்ந்து வாசித்து என்று சொன்னால் அது எப்போ அடிக்க வேண்டும், எப்போ புசிக்க வேண்டும். இந்த இரவு வேளையில தான் அவர்கள் அங்கிருந்து விடுதலையாகி கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இவர்கள் கடைசியாக வருஷந்தோறும் இதை கொண்டால் வருஷந்தோறும் அதில் போடப்பட்டிருக்கு. இதை நினைவு கூறும்படியாக ஆண்டுதோறும். அதனால தான் எருசலேமிலே கூடி இந்த பஸ்கா பண்டிகை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்தும் ஆடுகளை அடித்து பார்த்தீங்கன்னா பெரிய விழா, திருவிழா. இப்போ எப்படி இங்கெல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க பாருங்க. எல்லாமே இந்துவாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டதுங்க. வேறு எதுவுமே இல்லை. நம்ம குருத்தோலை ஞாயிறு எடுத்து கொண்டாட ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நல்ல நாள்னு தூக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் திருவிழா, எங்கே பார்த்தாலும் இது ரத்தம் தொளிக்கப்படுகிறது. சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை போய் அப்படி தொளிச்சு அதில் எல்லாம் இது பண்ணுவான். அதெல்லாம் என்னதுங்க? நாட்டுக்குட்டியாருடைய ரத்தம். நான் பேசுகிற கிளியர் அங்கே கேட்குதா பிரதர்? பின்னாடி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை செய்து முடித்த பின்பு இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. திடீரென்று ஆண்டவர் எழுந்தார். இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டின் பஸ்காவை புசித்திரு ஒரு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவும் அதை புசித்தார். திடீரென்று எழுந்தார். 12 பேரும் பார்த்தாங்க, என்னடா திடீர்னு இதை சாப்பிட்ட முடியும், இவர் எந்திரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பிரெட்ல ஒன்றை எடுத்தார். எதில் எடுத்தாருங்க? அந்த அப்பத்தில் ஒன்றை எடுத்தார். எடுத்து அங்கே சோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இதுதான் 19-20. அதான் 14-15 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18 வரையிலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பஸ்கா பழைய ஏற்பாட்டின் முறை பிரகாரமாக நீங்கள் 19-20 எடுத்துக்கொள்ளும் போது அதிலே ஒரு அவிதமாக ஒரு தனியாக ஒரு அப்பத்தை எடுத்து அதை சோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிக்கப்பட போகிற என்னுடைய சரீரமா இருக்கு என்று கொடுத்தார். எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் 12 பேரும். மறுபடியும் அதில் இருந்த ஒரு திராட்சை ரசத்தை எடுத்தார். எடுத்து ஒரு குப்பியிலை ஊற்றி அதை அவிதமாக இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமா இருக்கிறன்னு சொல்லி அவர்களுக்கு இது புதிய உடன்படிக்கை ரத்தம். என்ன ரத்தங்க? பழைய உடன்படிக்கை ரத்தம் இல்லை, இது புதிய உடன்படிக்கை ரத்தம் என்று சொல்லி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அதை சாபித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் அங்கே ஆடாக இருந்தார், இங்கே ஆடாக பலியாகிவிட்டார். அவர் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு விட்டது. அவர்கள் பாவ அறிக்கையை அங்கே அந்த ஆட்டு மேலே வைத்து ஆசாரியன் கேட்க காதில் சொல்ல வேண்டும். ஆடு படிக்க தேவையில்லை, நாம் பாவரிக்க மாத்திரம் செய்து சுத்திகரித்து அதை புசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய கர்த்தர் இதனாலே இந்த ஹோலி கம்யூனியனை ஸ்தாபித்த நோக்கங்கள் பல விதத்தில் 4 சுவிசேஷத்திலுமே போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26-27 இப்படியாக எழுதியிருக்கிறது. இது ஒரு கட்டளை, இது சடங்காச்சாரம்லாம் கிடையாதுங்க. இது ஒரு மாதிரி, இனி என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள். இது ஒரு கட்டளை, கமாண்ட்மெண்ட்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும். கடமைக்காக ஏதோ வர ஒரு இது கட்டளை, ஒரு சாக்கிரமத்து. இதிலே பானம் பண்ணியவர்கள் தான் சபையோடு தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்கள். இதிலே பானம் பண்ணுவர்கள் தான் உயிரோடு எழுப்ப முடியும். இதிலே பானம் பண்ணுவர்கள் தான், இதிலே குடிக்கிறவர்கள் தான் பரலோகம் செல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா,
வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஆ. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இது என்னுடைய சரீரமாய் இருக்கும் என்றார். வாசிங்க. பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதை பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். இது கட்டளை கொடுத்தார். இது ஒன்று கட்டளை, இது பிரகாரம் நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி அவர் சொன்னார். இதிலே லூக்கா 22:19 என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்று சொன்னார். அதை நீங்க வாசித்தீங்க, மறுபடியும் வாசி பாருங்க. என்னை நினைவு கூற வேண்டும், எனக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். என்னை விடுதலை செய்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். சோத்திரம் பண்ணி அதை பிட்டு இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவூறும்படி. பாத்தீங்களா, இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, என்னை, அது கட்டளைங்க. இங்க அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நினைவு கூறுவதற்காகத்தான் இப்போது நாம் வந்திருக்கிறோம். என்ன தேவனாய் கர்த்தர் எனக்காக என்ன செய்தார், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், உங்களை விடுவித்தார். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு கடவுள்களும் சொல்லப்படுகிற யாருமே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. தேவனுடைய சமூகத்திலே தன்னை பலியாக யாரும் கொடுக்கவில்லை. தேவன் நமக்காக பலியானார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த 3 சுவிசேஷத்திலும் கால் கழுவுறதை கிளியரா இருக்க பாருங்க, நெட் வரலையா, கால் கழுவுறதை சொல்லவில்லை. ஏற்கனவே குருத்தோலை ஞாயிறில் நான் சொன்ன 4 சுவிசேஷத்தில் குருத்தோலை என்று சொல்லப்பட்டது யோவான் எழுதின சுவிசேஷம் தான். 3 சுவிசேஷத்தில் குருத்தோலைன்னு வராது. இந்தியாவில் இங்கே தென்னை மரத்தை எடுத்து செய்கிறாங்க, அந்த ஏரியாங்களே பனை மரத்தை எடுத்து செய்கிறார்கள். போன வாரம் 2 பேருமே கரெக்டாக சொன்னாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 13ஆம் அதிகாரத்தில் அவர் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், கடைசி வரலையும் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூர்ந்தார். அதுக்கப்புறமாக இந்த பஸ்காவை முடித்த உடனே அந்த ராஜ வஸ்திரத்தை கலட்டி விட்டு ஒரு சேலையை கட்டினார். அது வேற இது வேற, என்ன ஒரு தாழ்மைக்கு குறிக்கிறது. வாசிங்க பாப்போம். தம்முடைய வேலை வந்ததென்று அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். ஆமென் சொல்லுங்க. தேவ அன்பை பாருங்க. இடையில விட்டு போறது, இடையில துரோகம் பண்றதுங்க, இடையில நன்றி இல்லாமல் போறது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இல்லைங்க. அதனால தான் ஊழியர்கள் திருவிருந்து கொடுக்குறவங்க இயேசுவை போல இருக்க வேண்டும், எடுக்கிறவர்கள் சீசரில் அப்போஸ்தலரை போல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிவு வந்த கடைசி வரலைங்க தேவனிடத்தில் சபையில் பரிசுத்தவாட்டு அன்பா இருக்கணுங்க. நன்மையெல்லாம் பெற்றுட்டு டாட்டா காமிச்சு போயிடக்கூடாது. வாழ்க்கையெல்லாம் திருச்சபைங்க வந்தொருப்பு தான் நீ நானும் வாழ்க்கை, நம்ம குடும்பம், வேலை வாய்ப்பு எல்லாம் சபையின்று ஒரு ஐக்கியம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைங்க. நானும் வந்திருக்க முடியாது. எதற்காக வந்திருக்கிறோம்? கடைசி வரல அன்பா இருங்க. கடைசி வரலையும் என்று அவருடைய வருகை வரையிலும் நீ ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் தான் பாருங்க, அவர் 4:5 பாருங்க, போஜனத்தை விட்டு எழுந்து இங்கே மாத்திரம்தான் கால் கழுவுறதை போட்டிருக்கிறார். வாசிங்க. சீலை எடுத்து சீசருடைய கால்களை கழுவுவோம், துடைக்கவும் தொடங்கினார். ஹல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. தேவனுடைய அன்பின் தாழ்மையை பாருங்க.
இதைத்தான் பார்த்துவீங்களாம் இந்துக்காரங்க முஸ்லீம்காரங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பிரதமர் மோடி கொண்டு எல்லாரையும் காலை கழுவி இப்போ முத்தம் செய்கிறாங்க. எந்த ஒரு குருவும் நல்லா கவனிச்சுங்க, சீசருடைய காலை யாரும் கழுவுன வரலாறே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் என்னடான காலை தூக்கி அவன் தலையில் வைக்கிறான். பார்த்துங்களேன், நிர்வாண சாமியாரெல்லாம் போயிட்டு என்ன பாருங்க, அவங்க ஒரு தெளிவில்லாத இருக்கிறாங்க. அவனும் ஞானஸ்தானம் கொடுக்குறான், நம்ம எடுக்கிற ஞானஸ்தானமும் இதா சரியா? இல்லை. நம்ம முழுகிறது வேற, அவன் முழுகிறது வேற. அவனும் இன்னைக்கு பாருங்க, கோயிலில் போய் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில எதுக்கு விருந்து கொடுக்குறோம்? அவன் கோயிலில் போய் பிரசாதம் கொடுக்குறான். அவங்க செய்யறது நம்ம செய்யறோம் சரியா? நம்ம வைராக்கியமா இருக்க வேண்டும். ஆமென். விக்கிரகத்துக்கு படைத்தவர்களையோ பிரசாதங்களையோ நாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையை விட்டு நான் விலகி விட வேண்டும். இங்கே தாழ்மையை தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மட்டும் ஏயா வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். நீ பெரியவன் நான் பெரியவன், இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. நல்லா கவனிச்சுங்க. இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நீ பெரிய ஆள், மேலே இருக்கும் நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்னு ஒரு இவங்கள் சீசர்களுக்குள்ளே ஒரே பிரச்சனை. கர்த்தர் இதை அவர்களுக்கு காமிக்கும் பொருட்டாக அவர் இறங்கி கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டார். ஐயோ, பேதுரு சொன்னார், என்னுடைய நீங்க என் காலை கழுவலாமா? என் கால் கழுவலை என்றால் பங்கு இல்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுதான், தாழ்மை வேண்டும். நீங்க மேலே முன்னாடி உள்ள அதிகாரங்கள்லாம் பார்க்கும்போது, இதிலேயும் பார்க்கும்போது கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையை ஒருவருக்கொருவர் ஒன்றில்லை, நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதிலே கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு மாதிரி. நல்லா கவனிச்சுங்க. இது உபதேசம் அல்ல. எல்லாரும் நல்லா கவனிங்க. காலை கழுவுவது உபதேசம் கிடையாது, திருவிருந்து தான் உபதேசம். திருவிருந்தான் மெயினானது, அவருடைய சரீரம் ரத்தம்தான் மெயினானது. காலை கழுவுறது எதுக்கு நாம் வைத்திருக்கிறோம்? சில சபையில் காலை கழுவுறாங்க, சில சபையில் காலை கழுவுறது இல்லைங்க. சில சபையில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதி பார்க்குறாங்க, அதுக்காண்டி தான் மேலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான், எல்லாரும் சமமாக இருக்கிறதுக்காண்டி தான் இதை தேவனாய் கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. இது ஆனால் உபதேசம் இல்லை. நல்லா கவனிச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள், உபதேசம் வேற, பிரசங்க வேற, உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு அலங்கரிப்பு. நீங்கள் ஒயிட்டு கட்டிட்டு வர்றீங்கன்னா இது உபதேசம் இல்லை. நீங்கள் நகை போட்டு வர்றீங்க, போடாமல் வர்றீங்கன்னா உபதேசம் கிடையாது, இது அலங்கரிப்பு. இது என்ன வேண்டீங்கன்னா கட்டளை. ஒவ்வொன்றும் உபதேசம் என்றால் பின்னாடி பாருங்க, 7 உபதேசம். சத்தியம் என்றால் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தம், இதுதான் சத்தியம். பிரசங்கம் என்ற என்ன? பிரசங்க வேற, உபதேசம் வேற, அலங்கரிப்பு வேறங்க. எல்லாம் போட்டு குழப்பிடக்கூடாது. இதில் இன்றைக்கு அவங்க செய்கிறது இல்லை, இவங்க செய்கிறதில்ல. நமக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அது பிரகாரம் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இதிலே தேவனுடைய தாழ்மையாக கழுவுனவன், அதாவது முழுகினவன் மீண்டும் முழுக தேவையில்லை, கால்களை மட்டும் கழுவ கடவன் என்று சொல்லிவிட்டார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே இந்த சத்தியம் இங்கே தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 சுவிசேஷத்திலும் அவர் சொல்லவில்லை. என்றால் இவர்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி அவர்கள் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுமா பரிசு. ஆனால் தேவனுடைய தாழ்மையை குறிக்கிறது, நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும். திருவிருந்து எடுக்கிறவர்கள் எரிச்சல், கோபங்கள், பாவங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தாழ்மையோடு இருக்க வேண்டும். நீ பெரியவன் நான் பெரியவன், உன் காலத்தான் பிடிப்பேன், என் காலத்தான் பிடிப்பேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் வர்றாங்களோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தான் பிடிக்கணும், அந்த காலத்தான் நான் கழுவுவேன், இவர் தான் எனக்கு பிரியமான். நீ அது கால கழுவே பிரயோஜனமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. உண்மையாக தாழ்மையை இந்த திருவிருந்து நேரத்திலே நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கையெழுத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நாம் இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை திருவிருந்து நீங்கள் எடுக்க தேவையில்லைங்க. முழுகலவன் கால்களை மட்டும் கழுவ கடவும்னா, கால் பாருங்க, ஒரு வாரம் முழுவதும் வந்திருக்கோம், 4 நாளுங்க தூசியெல்லாம் பட்டிருக்கோம். பொதுவாக வீட்டுக்கு போனால் காலை கழுவணும். அப்போ அதே இதில் சொல்கிறாரு பாருங்க, முழுகினவன் சொல்லுங்க, எடுத்தவங்க வாசிங்க பாருங்க. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, எல்லாரும் சுத்தத்தை, அந்த பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. என்றால் இது கால்களை எப்படி கழுவுறோம்னா, வாரத்திலே கண்கள், இச்சைகள், போராட்டங்கள் அதெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று பாவறிக்கைக்கு ஒப்பானது.
எதுக்கு காலை கழுவுறோம் தெரியுமா? பாவரைக்கு ஒப்பானது. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காருங்க. தசவம் பானைன்னா சண்டே சர்வீஸ்க்கு ஒப்பானதுங்க. காணிக்கை உற்சாக காணிக்கைனா இடைநாள் கூட்டத்துக்கு ஒப்பானது. ஆமென். இந்த காலை கழுவுறது தாழ்மை மாத்திரம் இல்லைங்க, பாவங்களையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த தூசியை நாம் கழுவ வேண்டும். அதனால் வீட்டுக்குள்ளே போடுறவங்களையும் பாருங்க, சில பேர் காலை செருப்பை போட்டு இதிலே வச்சிருப்பாங்க, வெளியிலே சில பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அசுத்தங்கள். ஆனாலும் எல்லாரும் இல்லை என்று சொன்னார். ஏன் என்று சொன்னார் தெரியுமா? அவ்வளவு 12 பேர்லையும் ஒரு துரோகி காட்டி கொடுக்க உங்களில் இருக்கிறான். எல்லாரும் அல்ல, என்னை காட்டு கொடுக்கிறவன் இந்த பந்தியிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் மட்டும் வாசி பாருங்க. அறிந்திருந்தபடினால் அப்போதும் தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், ஊழியர்களா இருக்கிற நாம் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது, அவர் பாவி என்று அவருக்கு தெரியும். தருணம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீங்க 2ஆம் வசனத்திலிருந்தே சொல்லிட்டே இருக்கிறார். பல முறை யூதாசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லி இவன் மனம் திரும்புவான் தான் பார்க்கிறார். நீ பாவத்தோடு வந்து நீங்க இருக்கலாம். உங்களுக்கு ஏன் பிரசங்கத்தில் நாங்கள் தருணம் கொடுக்கிறோம்? நீங்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா நாங்களா இருந்தாலும் சரி, சிலதில் தருணம் கொடுத்து கொண்டே இருப்போம். உடனே நான் திருவிருந்து நிப்பாட்டு, அப்படி செய்ய, நீ பாவத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்யவில்லை. மனம் திரும்புவதற்கு ஒரு தருணம் கொடுத்தார். உங்களுக்கும் சில தருணம் கொடுக்கப்படுகிறது சபையிலே. அந்த தருணத்திலே நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும். அது நமக்கு ஏங்க நான் தான் காட்டி கொடுக்கணுமா? நான் காட்டி கொடுத்த அந்த கெட்ட பேர் எனக்கு எதுக்குங்க? ஒருவன் காட்டி கொடுக்க வேண்டும், இல்லை என்று இல்லை. ஏன் அந்த யூதாசர் பேதுருவா இருக்கக்கூடாதா, யோவானா இருக்கக்கூடாதா? ஓம் பேர் எதுக்கு வந்தது? ஊழியர்கள் தேவஜனங்கள் கவனமா இருக்கணும். எல்லாரும் சுத்தமா இல்ல. உங்களில் ஒருவன் ஆகிலும் எல்லாரும் சுத்தமா இல்லை என்று சொல்லிடுற. அவங்க சுத்தத்தை உங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம எப்படி நம்முடைய குருவை தேவனை பல சூழ்நிலையில் காட்டி கொடுக்கிறோமா? மனம் திரும்பதற்கு பல நேரம் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் பார்த்தாருங்க, அப்பத்தை தொய்த்து அவர் கையில் கொடுத்தார். சாத்தான் உள்ள போட்டான், டமார்னு பூந்துட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கேப்பு விட்டே பார்த்தார். பேதுருக்கு அதான் சொன்ன, உன்னை சுலகுல புடைக்கிறமாய் வேண்டி உன்னை புடைக்க முடியாது வேண்டி கொண்டானா நான் உனக்காக வேண்டி பாதுகாக்கிறேன். இங்கே ரிலீஸ் பண்ணி விட்டார். ஊழியர்கள் தேவஜனங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லும் போது கீழ்ப்படியணும், இப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். நீங்கள் மறுபடியும் அதே தவிர செஞ்சிட்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் விளைவிடுவார், வேற ஆவி கிராஸ் ஆகிவிடும். அப்புறம் நீங்கள் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி எதை செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாவரிக்கு செய்து சுத்திகரித்து வந்து ஒப்புரவானாத்தான் சரி பண்ண முடியும், இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இந்த திருவிருந்து நாளிலே கவனமாக இருக்கணும். குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்க. அப்படின்னா பரிசுத்தவான்கள் தேவஜனங்கள் உண்மையாக இருக்கவங்களை பொய் சொல்லி எதையும் காட்டி கொடுக்காது என்று அவர் சொல்லுகிறார். ரொம்ப கவனமா காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயோ, ரொம்ப கவனமா இருக்கணுங்க. காட்டி கொடுத்தனால அவன் போய் நாண்டு கொண்டு செத்து போய்விட்டான். பேதுரு மனம் திரும்பும்படினால் போஸ்டிங் வாங்கிட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. பேதுரு மறுதளித்தார் இல்லைன்னு சொல்லுங்க. அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தனால அவர் போஸ்டிங் வாங்கி தலைமையராக மாறிட்டார். இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதனால இந்த திருவிருந்திலே பங்கு வருகிற தேவ ஜனங்கள், நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், உங்களை பாவரிக்கை செய்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை தொடர்ந்துதான் அவர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த கட்டளை பெற்ற பிறகு அவர்கள் தொடர்ந்து இதை செய்தார்கள். அப்போஸ்தலர் சபையிலும் இது ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41-42 இருக்கிறது. இதை தேவனாய் கர்த்தர் அங்கே பேதுரு மூலமாக எழுந்து நின்று பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவி பெற்றார்கள், ஞானசானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 41-42 வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட வாசிங்க. ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து சகலத்தையும் பொதுவா வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக வாசிங்க அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி கபடமில்லாத இருதயம் பாருங்க, கபடமில்லாத மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கரைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதி திருச்சபை இதை செய்தது. இது எப்போ ஸ்தாபிச்ச தெரியுமா? பகல்ல தான். இது இரவுல இல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். இது பகல்ல நடந்ததுங்க. 3000 பேர் ஞானசாரம் கொடுத்தாங்க. இது பகல்ல ஸ்தாபிக்கப்பட்டது. இரவில் அவர் ஸ்தாபித்த நோக்கம் பஸ்காவை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு தெளிவுபடுத்தணும். அந்த இரவு தான் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதிலிருந்தால் எழுந்து வந்து ஒரு அப்பத்தை எடுத்தார், ஒரு திராட்சை கொடுத்து அதை ஸ்தாபித்தார். இது பகல தான் ஸ்தாபித்தது, இரவில் அல்ல. இரவுல போய் 3000 பேருக்கு ஞானசாரம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. திருவிருந்து கொடுக்க முடியுமா? முடியாது. தெளிவாக தேவனாய் கர்த்தர் போட்டிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் வந்து இரவிலையும் கொடுத்திருக்கிறார். பவுல் இரவிலை கொடுத்தாருன்னு இருக்கிறதுங்க. நாம் அதை முறையாக செய்கிறோம். அதனுடைய தகுதி மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், திருவிருந்துக்கு தகுதி, ஞானசானம் எடுக்க வேண்டும். தகுதி என்ன? யார் எடுக்க வேண்டும்? மனம் திரும்பி 38-39 போடப்பட்டிருக்க அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு நீங்கள் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாய் வரத்தை பெறுவீர்கள். ஞானசானம் மட்டும்தான் போதிப்பாங்க, பரிசுத்தாய் வரத்தை போதிக்க மாட்டாங்க. ஞானசானம் கொடுப்பதற்கு காவேரி கரையில் பயங்கரமான ஞானசானங்க இந்த திருப்பூர்லேருந்து வந்தாங்க. அன்றைக்கி அங்கே டைட்டஸ் நிற்கலைன்னா ரொம்ப பயங்கர ஆபத்துங்க. தண்ணி போயிட்டே இருக்குது, ஒரு பயம்தான். அதுக்கு பிந்தின வாரம் கொடுத்து ஒரு ஆளை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அங்கே தான் பயங்கரமானதுங்க. அதில் ஞானஸ்தானம் கொடுத்து மேலே வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தோம். அதில் ஏஜி பாஸ்டர் சொன்னார், பைபிள்லாம் இசை பண்ணாங்க. அதில் சொன்னார், பரிசுத்தாவி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு தான் திருவிருந்து கொடுக்க முடியும். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அவர் ஆச்சரியப்பட்டார். ஏஜிலாம் அப்படி இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்களையும் கொடுத்துட்றாங்க, பரிசுத்தாவியை பெறதே கிடையாது. இதோடைய தகுதி மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை சொல்லுங்க பெற்றுக்கணும். பரிசுத்தாவிக்கு என்ன அடையாளம்? பரிசுத்தாவிக்கு அடையாளம் என்ன நீங்க பெற்றுக்கிறங்கிறது? அந்நிய பாசை. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவிக்கு அடையாளம் அந்நிய பாசை. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அனுதினமும் செய்தார்கள், வாரந்தோறும் செய்தார்கள், மாதந்தோறும் செய்தார்கள். இதிலே பானம் பண்ண போய் இதிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள். 1 கொரிந்தியர் 11:27 எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் 24 வாசித்து என்று சொன்னால், இது அப்போஸ்தலருக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தினாலும் கூட பரிசுத்த பவுல் அவர்களுக்குத்தான் இந்த சாக்கிரமத்தினுடைய முறைகளை காமித்தார். பேதுரு கூட காட்டலைங்க, நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாருக்கும் கர்த்தர் காமித்தார் அப்படி அல்ல, விசேஷ அழைப்பு உள்ளவர்களுக்கு அதை காமிக்கிறார். உயிர் தெழுந்த உறுப்பு சந்திக்கப்பட்டவர், அவருக்கு சாபிக்கிறதை காமித்தார், கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர் பவுலுடைய காரியத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தது. பாவத்தோடு எடுக்க ஆரம்பித்தாங்க, அக்கிரமத்தோடு எடுக்க ஆரம்பித்தாங்க, யார் வேணாலும் எடுத்துக்கான குழப்பம் ஆயிருந்தது. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி உங்களிடத்தில் இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதை கர்த்தர் எனக்கு போதித்தார் என்று அவர் சொல்லுகிறார். 11:27 வாசிக்கலாம். அப்பத்தை புசித்து குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் 23, 24 இது கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்னு அங்கே வருகிறதுங்க. எல்லாம் சொல்லலை, சுருக்கமாக நான் முடிக்க போகிறேன். இது கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட பல சபைகளை ஸ்தாபித்தவர் பேதுருக்கு வெளிப்படாததை அவருக்கு வெளிப்படுத்தினார். எப்படி எடுக்க வேண்டும், எப்படி இதை செய்ய வேண்டும், அபாத்திரமாக எடுக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இதிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 1 கொரிந்தியர் 11:27 பிரகாரமாக அபாத்திரமாக யாரும் எடுக்காதீங்க, பாவத்தோடு யாரும் எடுக்காதீங்க. நாம் மிஞ்சின நீதிமானா நாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இது அசட்டை, அதை பரவாயில்ல எப்படி வேணா போய் எடுக்கலாமே அப்படின்ட்டு சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் மரித்து இருக்கிறாங்க, நிறைய பேர் சரீரத்தில் நோயும் வந்திருக்கிறது. நாம் கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இதை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது தேவனை அன்பு கூற வேண்டும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒப்புரவாகாமல் வந்திருக்கலாம், உங்களுக்குள்ள 10 கற்பனை மாத்திரம் இல்லைங்க, அடுத்து அதுக்கப்புறம் 216 கற்பனையெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு பின்னாடி வந்துச்சுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22, 37, 38 அதை அப்படியே சுருக்கி 2 கற்பனையில் கொண்டு வந்துட்டார். என்ன கொண்டு வந்தார்? நீ தேவனிடத்தில் அன்பு கூறுறது போல பிறரிடத்திலும் உன்னிடத்தில் 2 பாருங்க. 1 தேவன், அடுத்து நான், அடுத்து பிறர். 1 தேவன்கிட்ட கூறுகிறோம், நம்ம இடத்தில் நம்மளே எடுத்து எது அறுத்துக்கிற மாட்டோம். பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய அன்பு சக மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அதனுடைய அர்த்தம். ஆண்டவரே சொன்னார், காணிக்கப்பட்டு முன்பாக நீ ஒரு சகோதரிடத்தில் ஒப்புரவாகாம நீ காணிக்கை செலுத்தவும் திருவிருந்து எடுப்பதும் அது உங்களுக்கு அசட்டை என்று சொல்லுகிறார். அபாத்திரமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலே நாம் பங்கு பெறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. இது அவருடைய குற்றமற்ற திரு ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமற்ற சரீரம். 1 பேதுரு போல போடப்பட்டிருக்கிற 1ஆம் அதிகாரம் 18-19 மாசற்ற குற்றமற்ற சரீரம் ரத்தம் என்று எழுதியிருக்கிறதுங்க. இன்னொரு இடத்துல பரிசுத்த ரத்தம் என்று எழுதியிருக்கிறது, இன்னொரு இடத்துல விலையேற பெற்ற என்று எழுதியிருக்கிறது. 7 பாயிண்ட் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் அமாத்திரமாக பானம் பண்ணக்கூடாது. பாவரிக்கை செய்து சுத்திகரித்து கொண்டு இதில் பானம் பண்ண வேண்டும். வெளியிலே நாம் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், வெளியிலே சில பேர் இன்றைக்கு மதுபானம் கூட குடித்துட்டு பங்கு பெறாங்க, பீடி சேரட்டு கூட கொடுத்து மற்ற சபைகளில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியுங்க. குறைகள் இருந்தால் அன்பு செலுத்தி ஒப்புரவை விடு. அவ்வளோ பெரிய தேவன் அன்பு செலுத்தி ஒப்புரவானார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனோடும் ஒப்புரவாக்கி அறிக்கை செய்ய வேண்டும். இது இப்போ திருவிருந்து தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கி விடுகிறோம். அந்த ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யார் நீங்கள் ஒப்புரவாகி திருப்பி அடிச்சுக்கிறவங்க, ஊழியர்கிட்ட வந்தால் தான் வேலையாகுங்க, இல்லாட்டி வேலையாகாது. அறிக்கை செய்து சுத்திகரித்து நாங்கள் ஒப்புரவாக்கி விடுவோம். நீ உன் பாவறிக்கை செய், நீ பாவறிக்கை செய். 2 பேரும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க பொன்மலைப்பட்டியில். காரில் 2 பேரும் ஸ்கூட்டரில் வர்றவங்க எப்போவுமே திருவிருந்து அன்னைக்கு சண்டையை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வர்றாங்க. 2 பேருக்கு நான் திருவிருந்து நிப்பாட்டிட்டேன். எப்படி நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியாது, நடந்த சம்பவம் பல சம்பவங்கள் இருக்குங்க. அதெல்லாம் கடைசியில் அவர்கள் வந்தாங்க, ஏன் திருவிருந்து கொடுக்கவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் திருவிருந்து கொடுக்கவில்லை சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னார், ஐயா நான் கோபப்பட்டு என் மனைவியை ஞாயிற்றுக்கிழமை அடித்து விட்டேன், ஒரே அடி தான் அடித்தேன். அவள் கெட்ட வார்த்தை சொல்லி பேசினா 2 பேரும் தாராளம் வந்துருச்சு, தனித்தனியாக வந்து விட்டோம். அறிக்கை செய்து ஆராதனை முடிந்த உடனே ஒப்புரவாக்கி பாவரிக்கை வாங்கி தனித்தனியாக வந்தவர்கள் கடைசியில் கை கொடுத்து சந்தோஷப்பட்டு காணிக்கை செலுத்தி தசமபாகம் செலுத்தி 2 பேரும் ஒரே ஸ்கூட்டரில் போயிட்டாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சத்தமா ஆமென். இதுதான் இன்றைக்கு ஒப்புரவாக்குற ஊழி எங்கேயுமே இல்லைங்க, பிரிந்து தான் இருக்கிறாங்க. எந்த சபையிலும் போய் பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது, நீங்கள் போனாலும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நீங்களாம் பார்த்துக்கன்னுப்பாங்க. ஒப்புரவாக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் ஊழியர்கள். இன்னும் நீ கோபத்தோடு இன்னும் எரிச்சலோடு உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்கு என்று கேட்டார். இப்போ நாங்கள் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி விடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. உலகத்தோடு மற்ற மனிதர்களோடு நீங்கள் செய்திருக்கிற பாவங்களை இங்கே ஒப்புரவாக்கி விடுகிறோம். பகை, கோபம், எரிச்சல், என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து ஒப்புரவாகி விடணும். ஏன்னா சாத்தான் போராடுகிறான்.
போராடி நாம் பரிசுத்தமாக வாழக்கூடாதபடி இன்றைக்கு ஜீவிக்கிறேன். இது பரிசுத்தத்தோடு எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும், இல்லாட்டி பரலோகம் நீங்கள் போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. யோவானதன் சுவிசேஷத்தில் பாருங்க, கோல்டு வசனம், எப்பவுமே கோல்டு வசனம் அப்பப்போ நான் சொல்லுவேன். அதில் 6ஆம் அதிகாரம் எல்லாரும் திறந்து பாருங்க. இது பரலோகத்திற்கு உங்களை அழைத்து செல்கிற இந்த திருவிருந்து எடுத்துங்க. ஜான் சாப்டர் 6 வெர்ஸ் 53-54. யோவான் 6ஆம் அதிகாரம் 53, 54. சீக்கிரம் வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஆமென், ஹalleluya. என்ன போட்டு தெரியுமா? நித்திய ஜீவன். என்னதுங்க? நித்திய ஜீவன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா? நித்திய ஜீவனை தேவன் கொடுக்க போகிறார் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கென்று உங்களை தகுதிப்படுத்துகிறார். இது பண்ணாதான் முடியும், இல்லாட்டி முடியாதுங்க. நீங்கள் திருவிருந்து எடுக்காமல் எந்த சபையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, திருவிருந்தே கொடுக்காம வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ அதனாச்சும் கொடுக்குறாங்க, விடுங்க, எப்படியோ கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் கல்யாண வீட்டிலே சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? வாரந்தோறும் இது கல்யாணம் விடுங்க. அதனால தான் வாரந்தோறும் நாம் கொடுக்குறோம். ஆமென் சொல்லுங்க. வாரந்தோறும் கொடுக்குறான்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துடக்கூடாதுங்க. உண்மை மனதோடு ஒழுக்கத்தோடு அறிக்கை செய்து, அதனால தான் பாவறிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். பரலோகத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறது. திருவிருந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது? பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகிறது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை சொன்னாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இங்கே மாத்திரமில்லை, பரலோகத்திலும் நீங்கள் போய் அதை போஜனம் பண்ணுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருவிருந்து நீங்கள் பரலோகத்திலும் போய் போஜனம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் எப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய இந்த போஜனத்தை நான் இங்கே அல்ல, நான் பிதாவுடைய இடத்திலே போய் அங்கே போய் நான் போஜனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க, சொல்லிட்டு வாசிங்க. 26-28. அநேகருக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. என்னால கவனிச்சுங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என்னுடைய பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் ஆமென், ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். அருமையான வசனங்க. இங்கே மாத்திரமில்லை, பொறுத்தோலை அங்கேயும் பிடிக்கிறார் என்று சொல்லி உலக தோட்டத்துக்கு முன்னாடி இயேசு அடிக்கப்பட்டார். நாம் இங்கே மாத்திரம் இல்லைங்க, வெற்றி வாழ்க்கை சூடி தேவன் உயிர் தெழுந்து அங்கேயும் போய் இயேசுவோடு பிதாவோடு போய் இந்த பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவஜனமே, ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதற்கு ஆயத்தம் பண்ணுங்க. இங்கேயே பற்ற போடுறதல்ல, அங்க போன நீ அங்க போய் நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எவ்வளவு நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும், எவ்வளவு நீதியா இருக்க வேண்டும், எப்படியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நாம் தெளிவாக இதில் இருக்கிறதா எடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான இது ஒரு வசனம் தான். எடுக்கிறவர்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி புளிப்பில்லாத இருக்கிறபடி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புறம்பே கழித்து போடுங்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன பழைய
பழைய புளித்த மாவு புறம்பே கழித்து போடுங்க. வாசிங்க. ஏனெனில் ஆ, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து ஆ. நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவன் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஆதலால் பழைய புளித்த மாவோட பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் அந்த மாவை குறித்து சொல்றாரு பாருங்க. பழைய அந்த புளித்த மாவு புளிப்பில்லாத அப்பந்தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புளிப்பில்லாத அப்பந்தான். அதுதான் சுடுறது. வேக வைக்கிறது புளிப்புங்க. இட்லி தோசை எல்லாம் புளிப்புங்க. அதெல்லாம் அந்த காலம் மாறி போச்சு, ஆடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசு நமக்காக ஒரு பரிசுத்தமுள்ள பலியாக மாறிவிட்டபடினால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாகிய துர்க்குணம் பொல்லாப்பு, பாருங்க அதை சொல்றாரு பாருங்க. என்னென்னது வாசிங்க. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்று புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். எத்தனை பேருக்கு புளிப்பா என்ன இருக்குது, இல்ல கசப்பா இருக்கா? துப்புரவு உண்மை. என்னதான் நீங்க வீட்டில் கூட்டி பாருங்க, மிஷினை வச்சு கூட கூட்டி பாருங்க, அங்கே குப்பை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சரியாக ஒரு ஆளை வைத்து நீங்கள் மாப்பு போட்டு நல்லா துடைக்கணும். இன்னும் 10 தடவை துடைச்சு பாருங்க, சுத்தமாயிரும். நீங்கள் என்னதான் நீ உண்மையாகவே சரியாகவே அறிக்கை பண்ணணும். அதனால தான் பாவம் போராடுது உங்களை. சரியா பாவரிக்கை செய்துன்னு போய் சொல்றாங்க, பாவரிக்கையும் சரியா பண்றதில்ல. இப்போதைக்கு என்ன, இப்போ பூரா அந்த துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாமே கையில் வந்துருச்சு, செல்போனில் வந்துருச்சு, நெட்டில் வந்துருச்சு. வாலிபர்கள் எப்படியாவது புளிப்பில்லாமல் வாழ்க்கை பார்க்குறாங்க, முடியலைங்க. பிள்ளைகளையும் நீங்கள் கவனமாக வளர்க்க வேண்டும். பிசாசு இது கொண்டு வந்துட்டான் உலகத்துக்குள்ளே, மீடியா. ஒரு அப்பா அம்மா சொன்னாங்களே, தம்பி உன் வாழ்க்கையில் எது வேணாலும் செய்கிற அந்த மீடியா விட்டு கெஞ்சி கெஞ்சி பரிசுத்தவான்டை ஜெபித்து 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 அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை புளிப்பாக மாற்றி விட்டுறாதீங்க, கவனமாக இருக்க வேண்டும். சுத்த இருதயத்துடைய இது என்னவென்றால் சுத்த இருதயம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து எல்லாமே பிறக்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவசத்தை இந்த ஆட்டுக்குட்டியாய் பஸ்கா இயேசு நமக்காக பலியாகி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த அதோடு பண்டிகை ஆசரிக்க கடவர். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 தீமோத்தேயு 2:22. பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுகளோடு நீ தொழுது கொள்ளு. எல்லா இடத்திலையும் போய் தொழுது கொள்ளாத, கண்ட இடங்கள்லாம் உன் சர்வாங்க தவணை பிள்ளை விடாத, கண்ட இடங்கள்லாம் நீ தசம பாகம் செலுத்தாத, கண்ட இடங்கள்லாம் திருவிருந்து எடுக்காத. உபாகமம் 6ஆம் அதிகாரம் கண்ட இடத்துலாம் திருவிருந்து எடுக்காதுன்னு இருக்குங்க. நினைச்ச இடத்துலாம் போய் எடுக்கக்கூடாது. அவர் யார், எப்படி இருக்கிறார், எப்படி பரிசுத்த சபை, இது 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 12ஆம் அதிகாரத்தில் கண்ட இடத்தெல்லாம் தொழுது கொள்ளாத, கண்ட இடத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தாதே. உனக்கென்று ஒரு மந்தை, உனக்கென்று ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும், அந்த மேய்ப்பன் உன்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தெளிவாக ஒவ்வொன்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வேணாலும் போகிறாங்க, எப்படி வேணாலும் செய்கிற பாருங்க. ஒருத்தர் வந்து இறங்குறார், ரைட், இறங்கினோட எங்கே பார்த்து இருந்து கொடுக்குறாங்க, ஒரு சபையில் கொடுக்குறாங்க. ஒருத்தர் மிலிட்ரிக்கார் வந்தார், வாரந்தோறும் கால்களை கல்வி திருவிருந்து கொடுக்குற சபை எங்கே அப்படின்ட்டு கிராப்போர்ட்டில் கேட்டிருக்கிறாருங்க. தண்டராஜ் பாஸ்டர் ஒரே சபை இருக்கிறது, அது புதிய சில சபை பொன்மலைப்பேட்டில் இருக்கு, இங்கே வந்துட்டாருங்க. அவர் எங்கே எடுத்தார் போனார் வந்தார் தெரியாதுங்க. ஆனால் நான் அவருக்கு கொடுக்கவில்லை. காரணம் அவர் யார் என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. அவர் விசாரித்து அதுக்கப்புறமாக அடுத்த வாரம் வந்து அறிக்கை செய்து சுத்திகரித்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன். அதுக்கும் அவர் கை கொடுத்தார். காரணம், நான் பாவத்தோடு இருக்கிறேன், சினிமாலாம் பார்க்குறேன் அப்படின்னார், செல்ஃபோன்லாம் எப்படியே பார்க்குறேன்னார். இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நாம் அந்த கண்ட்ரோல்லே கொண்டு வரவே எப்படி வேணாலும் கொடுத்துடக்கூடாது. பரிசுத்தத்தோடு நான் சொல்கிறது மஸ்ட் வந்து பரிசுத்தம் தான். நீ ஒயிட்டு போடு, அதை போடு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருவிருந்து கால்களை கழுவுறது உபதேசம் அல்ல, அலங்கரிப்பு. நீங்கள் நகை போடுங்க, நகை போடாதங்க, ஒயிட்டுன்னா அது அலங்கரிப்பின் சத்தியம். உபதேசம் அந்த பாருங்க, 7 உபதேசம். சத்தியங்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கர்த்தருடைய வருகை நரகம், இதுதான், இது போதிக்க வேண்டும், இதுதான் சத்தியம். பிரசங்க வேற, உபதேசம் வேற. ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய மனது உள்ளான அலங்கரிப்பு தேவன் அதைத்தான் பார்க்கிறார், உள்ளத்தையும் பார்க்கிறார். அந்த புளித்த மாவினை விட்டுவிடு. கசப்பு, போராட்டங்கள், பிரிவினை ஆவிகள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பிரிவினை ஆவிகள் திருவிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஆர்எஸ்எஸ்காரன் இந்துக்காரன் செய்யறதெல்லாம் சபையை பூட்டிட்டு இப்போ திருவிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பிரிவினை ஆவிகள். ரொம்ப கவனமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், தேவனுடைய சித்தத்தை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க 1 கொரிந்தியர் 5:11-12 இன்னும் தெளிவாக ஒரு 7 பாயிண்ட் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசித்து முடிக்கலாம். இச்சைகள், போராட்டங்கள், தீட்டுகள், இவைகளெல்லாம் வாலிபர்கள், விசேஷமாக வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதியோர்களையும் அந்த பாவம் தாக்கி கொண்டிருக்கின்றன. அதனாலே வீட்டிலே போராட்டம், பிள்ளைகளிடத்திலே போராட்டம், ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 5:11 வாசிங்க. சொல்லுகிறது என்னவென்றால், விபச்சாரக்காரனையாவது விக்கிர ஆராதனைக்காரனையாவது வெறியனாவது கொள்ளைக்காரனையாவது அப்படிப்பட்டவர்களை பாருங்க, கலந்திருக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்வது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்கள் குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். அவர் தீர்ப்பு செய்வார். பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பாவம் ஒரு தடவை 2 தடவை தான் நாங்கள் எச்சரிப்போம். திருப்பி பாவம் செஞ்சுட்டு இருந்ததுன்னா தள்ளிடுவோம், அவ்வளோதான். இதுதான் சிஸ்டம். அதில் தாயாகிய ஒரு அம்மாவை அவர் என்ன சின்னம்மா அது விபச்சாரம் பண்ணினார். ஏன்னா ஒரு ஊழியக்காரருக்கு தூக்கி விடவும் அதிகாரம் உண்டுங்க, சாத்தான் கையில் பிடிச்சி கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்குங்க. சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னா ஒப்படைச்சிருவோம், அவ்வளோதான். நீ என்னானாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ சொல்லி ஒரு சகோதரர் கேட்கலங்க. உளுந்தூர்பேட்டையில் வந்தாருங்க, பாவத்தோடு தான் திருவிருந்து எடுக்கிறார். அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், இங்கேயும் வந்தார். நானும் எவ்வளோ எச்சரிச்சிட்டேங்க, எவ்வளோ செய்யல, ஆக்ஷனில் செத்து போய்விட்டார். திட்டக்குடி அவர் எச்சரிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஊழியரை எச்சரித்து அவர் கேட்கவில்லை, இப்படி செய்யுங்க இப்படியே செய்யுங்கன்ட்டு. அவர் அந்த எச்சரிப்பை அவர் கேட்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்தத்தோடு உண்மையோடு நான் எடுக்க வேண்டும். எப்படியாப்பட்டவர்களோடு நாம் பழகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்காக இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே எப்படி நான் ஒரு வெற்றி வாழ்க்கையை தேவனாய் கர்த்தர் இது மூலம் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பரிசுத்தத்தை இதன் மேல் கொடுப்பார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இப்போ பாருங்க, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தாருங்க. எதுக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 5+4 9 ராஜாக்களை வெற்றி அடைத்து கொண்டு வந்தார். ஏன் அதை அங்கே கடந்து வந்தார்? ஏன் அங்கே கொடுக்கப்பட்டது என்றால், ஒரு வெற்றி வாழ்க்கை நீங்கள் அடையப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தோல்வியே இருக்கக்கூடாதுங்க. அழகாக போடப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயித்து வந்தபடினால் 14ஆம் அதிகாரம் எத்தனை வசனங்க வாசிங்க. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கின் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த எங்கே பாருங்க, திடீர்னு அங்க வருகிறார். பரிசுத்த ஆவிக்கு ஒப்பானவர் அங்கே கடந்து வருகிறார். வாசிங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்க உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிறார். திருவிருந்து எடுக்கிறவர்கள் திருவிருந்து அப்பம் ரசம் எங்கே எடுக்கிறீர்களோ அங்கே தான் தசம பாகம் செலுத்த வேண்டும். நான் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பத்திரிகை ஊழியர் செய்கிற அங்கே செய்யறனா சிஸ்டம் கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. கவனமாக இருக்க வேண்டும். தேவன்
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை பரிசுத்தவான்களுடைய கரத்தை பலப்படுத்துங்க. தேவ சத்தத்தை செய்ய வேண்டும், விரிவடைய வேண்டும், ஊழியங்கள் விரிவடைய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். வெற்றி அங்கே கொடுத்தார். திடீரென்று ஏன் அங்கே வருகிறது? திடீர்னு வரும். ஆதாம் ஏவாளு கூட பாருங்க, ஒரு மிருகத்தை அடிக்கப்பட்ட தோல். அந்த மிருகம் யாது? எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த மிருகம் எது? இயேசு ஆடு. அது ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆட்டு தோலை போட்டிருந்தார்கள். மிருகம் என்பது அது மிருகம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் வேத ஆராய்ச்சியாளர் NIV போடப்பட்டிருக்கிறது, அது ஆடு. எல்லாத்துக்கும் உதாரணமாக தான் தேவன் வைத்தார். அதனால தான் நம்ம கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் எதிரிடுங்க. நாம் அசட்டை செய்யக்கூடாது. மல்கியா 1:7 எழுதியிருக்கிறது, அவர்கள் அசட்டை செய்தார்கள், தேவ சமூகத்தை அசட்டை செய்கிறார்கள். திருவிருந்தை குறித்து அவர்கள் பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். இல்லை, அசட்டை செய்யாதீங்க. நிறைய பேர் திருவிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எடுங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க. நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கும், பூரா திருவிருந்து எடுக்கணும், யாருமே இல்லை, முடியும் எல்லாரும் வெளியே போயிட்டாங்களாம். இருந்தவங்க 4 பேர் தான். திருவிருந்து ஊழியர்கள் அவர்களை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டுங்க. அது எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இது நடந்த சம்பவங்க திருச்சியில் தான் நடந்தது. CPMல ஒரு சபையில் நடந்ததுங்க. எனக்கு விட்னஸோட ஒரு ஆள் சொன்னார். எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இருக்கிற 4 பேர் கொடுத்த என்ன பிரயோஜனம்? நம்முடைய திருச்சபையில் அப்படி அல்ல. அவர்களை கூட்டி வந்து அழைத்து அறிக்கை செய்து சுத்திகரித்து தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இதில் விடுதலை பெற முடியாது. இங்கே மாத்திரம் இல்லை, எதுக்கு தனிப்பாவரிக்கை? தோளில் சுமக்கணுங்க உங்கள் பாவத்தை. நான் ஒரு பாவரிக்கை அதிகாரம் உள்ள ஒரு அப்போஸ்தலர் தோளில் சுமந்து பாவத்தின் தோஷத்தை சுமந்து மறுபடியும் ஜெபித்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே போய் வைக்கணும். ஆரோன் வைத்தாராம். ரொம்ப அது திருச்சபையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, வேற எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது அப்போஸ்தலர் பாவரிக்கை அதிகாரம் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் விழுந்து போகாதபடி. ஏன்னா அவங்க விழுந்து போயிடுவாங்க. நிறைய பேர் விழுந்துட்டாங்க நம்ம சபையில். காரணம், கீழ்ப்படியவில்லை, தலைமைக்கு கீழ்ப்படியவில்லை, இல்லை, சட்டத்திட்டங்களை மாறி செய்தார்கள், விழுந்துட்டாங்க. நாம் சரியாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது ஒன்றை வாசித்து முடித்திடலாம். வாசிங்க. அசுத்தமான அப்பத்தை படிக்கிறதுனாலேயே ஆனாலும் எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே 12ஆம் வசனம் வாசிங்க. 7 வாசிட்டீங்க. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் சொல்லுகிறதுனாலே பாருங்க, பரிசுத்த குலைச்சலாக்கிறோமா. அதாவது இது வந்து தகுதி இல்லாத எடுக்கிறது. இது அற்பமானதாங்க. பாரு, போனா என்ன, போகாட்டி என்ன. இந்த பாருங்க, நிறைய பேர் வரல. அற்பமான்றது அடுத்த வாரம் எடுத்துக்கலாம், இந்த வாரம் எடுத்துக்கலாம், அப்படி அல்ல. இது சாபித்த நாள் நினைவு கூறுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இது அற்பமாக எண்ணவே கூடாது. இது தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட போஜன பதார்த்தம். இறைவன் கொடுக்கப்பட்ட வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், அவருடைய தூய ரத்தம். ஹல்லேலூயா. அதை தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நாம் பானம் பண்ண வேண்டும். உண்மையாகவே இதில் பானம் பண்ணுறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு வியாதியிலிருந்து பரிசுத்தத்தோடு இது வல்லமையோடு நீங்கள் புசிக்கும் போது எல்லாத்திலிருந்தும் தேவனாய் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய வாழ்க்கைக்கென்று தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, இது தேவனுடைய சமூகத்திலே மறுபடியும் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி முடிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுறதுக்கு முன்னே உங்களோடு கூட அந்த பஸ்காவை புசிக்க மிகவும் நான் ஆசையா இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆசையோடு புசிக்க வந்திருக்கிற தேவஜனங்களுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார்.
பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறும்படியாக ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. குற்றமற்ற மாசற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், அவருடைய பரிசுத்த சரீரம் உங்களுக்காக நகர வாசலுக்கு புறம்பாக அவர் இந்த பரிசுத்த சரீரத்திலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். இது உண்மையாகவே நீங்கள் புசிக்கும் போது பாருங்க, மருந்து மாத்திரை ஒரு விட்டமின் குறைஞ்சிருச்சுன்னா டாக்டர் எழுதி கொடுத்தவங்களே மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். அது எப்படி போய் ரத்தமாக மாறி ஒரு ரத்தம் குறையுது பாருங்க. இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட உடனே ரத்தமாக மாறி நம்ம ஸ்ட்ரென்த் ஆயிடுது, பாயிண்ட் கூறுகிறது. ஒரு உலகப்புறமாக டாக்டர் எழுதி கொடுக்குற அப்படின்னா இந்த திருவிருந்தை நீங்கள் உண்மையாகவே அது கர்த்தருடைய சரீரம், இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து புசிக்கும் போது குடிக்கும்போது உங்களுடைய சரீரங்களிலே தேவனாய் கர்த்தர் பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார், நோய்களை மாற்றுகிறார், உங்களுடைய சரீரங்களில் பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. சத்தமே வரல. ஹல்லேலூயா. நீங்க டாக்டர்கிட்ட கேட்ட உடனே இந்த மாத்திரை இந்த ஊசி எது கொடுக்குறேன் அதை விசுவாசிக்கிற நண்பர் உடனே ஏறிடுதுங்க. ஏறுதா ஏறலையாங்க? ஏறுது. இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க உண்மையோடு விசுவாசத்தோடு, இதுதான் இயேசுவின் மருந்து பெட்டகம். ஆமென் சொல்லுங்க. மருந்து பெட்டகத்தை உங்களுக்கு தர எவ்வளவு வியாதியா இருந்தாலும் மாறிடுங்க, எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் மாறிடும். ஒரே ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்தோனேசியா தீவில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு. அந்த ரட்சிக்கப்படுறது ஏதோ நரகம் பரலோகம் என்ற புத்தகத்திலும் இது இருக்கிறதுங்க. எல்லா பரிசுத்தவான்களும் இதை சொல்லுவாங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய்கிட்டு இருந்திருக்கு. திருவிருந்து ஒரு நாள் ஆராதனை, கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க போகிறோம்னு சொன்ன உடனே அவர் வீட்டுக்கார்ட்ட சொன்ன உடனே வீட்டுக்கார் சபைக்கு போகக்கூடாதுட்டார். நீ அதெல்லாம் போய் அதெல்லாம் அந்த இதில் சடங்காச்சாரத்தெல்லாம் பங்கு கொள்ளக்கூடாது, நீ கடமைக்குத்தான் உன்னை வாரம் அனுப்பிச்சேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி விட்டார். இவருக்கு ரொம்ப கவலை, அழுது கொண்டே இருந்திருக்கா. என்னை திருப்பி கூப்பிட்டுருக்கிறார். என்ன செய்வா? அவர் சரீரத்தை ரத்தத்தை, அப்போ அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் நீ புசிப்பையானால் அது உண்மையான சரீரமா, உண்மையான ரத்தமா என்று கேட்டிருக்கிறார். இல்லைன்னா என்கிட்ட காட்டுங்க அப்படின்ட்டு இருக்கிறார். சரின்ட்டு அந்த அம்மா வந்துடுச்சு. வந்தால் திருவிருந்து ஆராதனை நடக்குது. திருவிருந்து ஆராதனை நடத்த உடனே திருவிருந்து பாஸ்டர் கொடுக்குறார். அந்த அப்பத்தை வாங்கி பார்த்துச்சு, எடுத்து வச்சிருச்சுங்க. ஆனால் இப்போ ரசம் கொடுக்கும்போது அதை போய் எப்படி வீட்டுக்கார்ட்ட கொண்டு காட்ட சொல்கிறார். நீ ரத்தம் எதையும் காட்டு பார்ப்போம் அப்படின்னு. அது குடிச்சிருச்சு. வேறு வழியே இல்லை. என்னடா இதை குடிச்சிட்டோமே, இதை கொண்டு போனோம்னா அவர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு ஆராதனை முடிச்சு போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததா. இவர் பார்த்து என்ன நின்றுக்கிட்டே இருக்கிறார் ரெண்டு சொல்லி அடிக்க போய் அந்த கையை அப்படியே அவர் மடக்கின அந்த மூடி இருந்த கையை அப்படியே வரல அப்படியே அவராக பிரித்து பார்த்தாரா. பார்த்தீங்கன்னா பச்சை கறி இருக்கு பாருங்க, ஆட்டுக்கறி, ரத்தத்தோடு அப்படியே கரத்தில் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு, நான் சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன், நீ கேட்டீங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு. இவர் அதையும் விட்டுட்டு கொண்டு போய் லேபிளில் போய் செக் பண்ணியிருக்கிறார். அந்த லேபிளில் செக் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 30 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளாக இருந்த ஒரு மனிதனுடைய சரீரம், இது சதை ரத்தம், இது ஃப்ரெஷ்ஷாக அதிலிருந்து பிக்கப்பட்டது என்று சொல்லி ரிசல்ட் கொடுத்துருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. ஆமென். இது நடந்த சம்பவங்க. இது புக்கில் எழுதியிருக்காங்க. இது இந்தோனேசியா தீவில் நடந்ததுங்க. அவர் கணவர் மனம் திரும்பி அவர் பெரிய ஊழியக்காரராக மாறிவிட்டார். ஏன் நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், மருந்து மாத்திரைகளை, விட்டமின்களை, சத்துணவை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நமக்கு நோயிலிருந்தும் எதிர்ப்பு சக்தி உண்டு. அவருடைய ஒருத்தர் அப்படி தான் சுத்தமாக போயிடுச்சுங்க. திருவனந்தபுரத்து ஆசீர்வச்சு விட்டேன். 5 பாயிண்ட்லேருந்து அந்த அம்மா 5 பாயிண்ட் சோர்ந்து விழுகுது. பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நோயாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆகவே விசுவாசத்தோடு, இதில் பரிசுத்தத்தோடு, உண்மை மனதோடு, பாவங்களை புளித்த மாவோடு எடுக்காதீங்க, அறிக்கை செய்து எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நாள் வந்தபோது சீசர்களோடு அவர் பந்தி இருந்தார். இந்த பஸ்காவை
உங்களோடு கூட சேர்ந்து நான் புசிப்பதற்கு ஆசையா இருந்தேன், மிகவும் ஆசையா இருந்தேன். ஆமென். ஹalleluya. இயேசு நாமத்தில் வந்து விட்டார். இப்போது நம்மோடு கூட சேர்ந்து அவர் புசிக்க போகிறார். ஆனால் துர்க்குணங்கள், கால்களை கழுவுறதுகள், நீ பெரியவன் நாம் பெரியவர்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு நாம் வேதத்தில் சொன்ன பிரகாரமாக அருமையான தேவ ஜனங்கள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள், இது ஏனோதானவென்று எடுக்காதீங்க. கர்த்தருடைய அப்பம் சரீரம் பந்தி வந்து அசட்டை செய்யப்பட்டது, பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது என்று மதில்காலே சொல்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசித்தோம். பரிசுத்த குலைச்சலாக்கிறாதீங்க. நீங்கள் தீவிரமாக பாவம் செய்து கொண்டு இதில் எடுக்காதீங்க. அது உங்கள் சரீரத்துக்கும் பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனை, உங்களுடைய ஊழியத்திலும் பிரச்சனை. ரொம்ப எல்லாத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதை ஒப்பு கொடுக்க தேவன் உங்களை அழைக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இதில் நான் ரொம்ப ஆசையாக இருக்க ஆண்டவரே, என்னை ரட்சிக்கக்கூடியது ஆண்டவரே, என்னை பரலோகத்தில் சேர்க்கக்கூடியது ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழக்கூடியது ஆண்டவரே, உம்முடைய வருகையில் என்னை எழுப்பி பரலோகத்திலும் உம்மோடு நான் புசிக்க போற பந்தி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என்னை எதற்காக ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த புளிப்பான அனுபவங்கள், மன்னிக்கப்படாத அனுபவங்கள், துரு இச்சைகள், பாவங்கள் ஆண்டவரே, இவைகளிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இந்த உலகத்திலும் எங்களுக்கும் உள்ள ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க, ஊழியர்கள் இயேசுவை போல இருக்க. ஹalleluya. எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலரை போல நீங்கள் மாறுங்கள். ஹalleluya. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹalleluya, 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 ஹalleluya. சோத்ராம் 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 சோத்ராம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சோதரிப்போம், சோதரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. சாம்சன்